இன்னும் சொல்ல போனால் அந்த பியூட்டி பார்லருங்கிற வகையில் அலங்காரத்துக்கு போகிற பெண்களை எல்லாம் அந்த மாதிரி நடத்தக்கூடியவர்கள் வந்து ரகசியமான கேமராக்கள் மூலம் படம் எடுத்து வைத்துக்கொண்டு பிறகு அவங்களை மிரட்டி, ஏன்னா பியூட்டி பார்லர் அழகாக போயிட்டாங்கன்னா பல மாதிரி நிலையில் இருப்பாங்க, அந்த மாதிரி நிலையில் உள்ள ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் எடுத்து வைத்துக்கொண்டு அவங்கள மிரட்டி அவங்களை தப்பாக பயன்படுத்தக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் அதிகமாக நாட்டில் நடக்கிறது. அதனால் இன்னொரு இடத்துல போய் நம்பிக்கிட்டு இங்கே வீட்டில் பண்ண வேண்டியதானே, இன்னொரு இடத்துல போய் அலங்காரத்துக்கு போகிறேன் நீங்கள் போயிட்டீங்கன்னு வைங்க, அப்படி போன சில பெண்கள் வந்து சீரழிஞ்சு போன சம்பவங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. நவீன காலத்தில் என்ன வேண்டாலும் செய்யலாம். அப்போ நம்ம பெண்கள் போய் ஒரு அலங்காரத்துக்கு போகிறோன்னு சொல்லி நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு மேலாடையெல்லாம் எடுத்து விட்டு குறைந்தபட்ச ஆடையோட அந்த அலங்காரத்துக்காக நீங்கள் உடலை காட்டுவீர்கள் சொன்னால் அந்த பெண்களே உங்களுக்கு அலங்காரம் செய்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் அவைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியாமல் வீடியோக்கள் எடுக்கப்படும். எடுத்துவிட்டு அதை வைத்துக்கொண்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இதை வெளியிட்டுருவேன் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, மிரட்டி பெண்களை வந்து சீரழித்து கொள்ளக்கூடிய சம்பவங்கள் நிறைய நாட்டில் நடக்குது. அதனால் அந்த மாதிரி அந்த அழகு நிலையங்களில் போய் அலங்காரம் செய்வது வந்து ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது, நல்ல ஒரு செயல் இல்லை. ஆண்கள் கூட அந்த மாதிரி பியூட்டி பார்லருக்கு போகிறாங்க. ஆண்கள் போகிற பியூட்டி பார்லர்லாம் வந்து முழுக்க எல்லாமே வந்து பெண்களை வைத்து மசாஜ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகம் நடக்கிறது. 1-2 சும்மா இந்த பிளிச்சிங் பவுடர் போட்டு செய்வாங்க. இதுகள்லாம் அப்படி ஓவரெல்லாம் பண்ணக்கூடாது. அலங்காரங்கிறது எந்த ஒன்றுக்குமேங்க நம்ம சாதாரணமாக சோப்பு சீக்கை போட்டு ஏதாவது ஒன்று கழுவி விட்டால் சரியாக தண்ணி போட்டு கழுவினா சரியாக போச்சு. அந்த மாதிரி வைத்துக்கொள்ளணுமே தவிர கருப்பாக இருக்கிறவன் வெள்ளையாக இருக்கிறான் பெயிண்ட் அடித்து மைக்கேல் ஜாக்சன் மாதிரி போயிடும். மைக்கேல் ஜாக்சன் கருப்பாக இருந்தால் வெளில பெயிண்ட் அடித்து என்னாச்சு, அவனுக்கு சிகிச்சைக்கு மேலே சிகிச்சை பண்ணி கடைசியில் வந்து உடம்பு பூரா வீணாக போய் நாசமாக போய் அவன் வந்து நினச்சான் செத்து போன காட்சியெல்லாம் பார்க்குறீங்க. இதெல்லாம் அந்த கெமிக்கல் வந்து பிறகு பாதிக்கும். உலகத்தின் கண்களுக்கு நல்ல வெள்ளையாக தெரியணும், கலராக தெரியணும், கவர்ச்சியாக தெரியணும் என்பதற்காக வேண்டி அதுக்கு ரசாயனங்கள் மூலமாக நீங்கள் வந்து தீர்வு தேடினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அது உங்களை என்ன செய்யும், பாதிக்கும். இதுகளை நம்ம கவனத்தில் கொள்ளணும்.